நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் என்னெல்லாம் புதுசாக கற்றுக்க போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்த ஒர்க் ஷீட்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் நாங்கள் இங்கே சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வார்த்தைகள் நிறைய ஃப்ரேம் பண்ணி அதை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாத இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான். அந்த சிம்பிளுங்கிறத மேக் இட் ஈஸி அப்படிங்கிறதுமே யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி யூட்டிலைஸ் பண்ணுற வார்த்தைகளை நம்ம கரெக்டோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கீழே விழுந்து பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை பேசிகிட்டே இருங்க. பேசிகிட்டே இருக்கும் போது அந்த ஃப்ளாஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஒரு ஃப்ளாஸ் இல்லாமல் நான் பேசணும், ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசணும் மேம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பாக பேசிட்டு வாங்க. அந்த தப்பாக பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஃப்ளாஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளூயண்ட்டாக அழகான வைப்ரண்ட்டோட பேச ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தினசரி வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை எப்படி மேம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சால்வ் அப்படிங்கிற ஒரு வேர்டை எப்படி 3 காலங்களாக பிரித்து அதில் எப்படி நம்ம பிரித்து சென்டென்ஸை எழுதலாம், இல்லை நம்ம பேசும்போது எப்படி பேசலாம், சால்வுங்கிறத சால்வ்டு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம ரெகுலராகவே யூட்டிலைஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு சம்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டில் ஒரு சமைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம், எங்கே வேர் தர் இஸ் அ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலே அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? there will be a solution அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா? அந்த சால்வ் அப்படிங்கிற வேர்டை வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்து இப்போ அதுக்கு அடுத்த வேர்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து நமக்கு நியூ வேர்டு என்ன அப்படின்னா அட்டெண்ட் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு வேர்டை தான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்டெண்டுங்கிறது. ஆனால் அந்த அட்டெண்டுங்கிறத எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி பயன்படுத்த போகிறோம் நம்மளுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்? அட்டெண்ட் அப்படின்றது சொல்லியிருந்தோம். அப்போ V1 V2 V3 அட்டெண்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு V1ல அட்டெண்ட் அப்படின்னு இருக்கு ப்ரெசண்ட்டில். அப்போ V2ல அட்டெண்டட், V3லையும் அட்டெண்டட். ஸோ அப்போது அட்டெண்ட் அப்படிங்கிறது என்ன? கலந்துக்கிறது இல்லையா? ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, இல்லை ஒரு பாடகர் ஷோவில் கலந்துக்கிறது, இல்லைனா ஒரு டான்ஸ் ஷோ, இல்லை ஒரு பேச்சு போட்டி, ஏதோ ஒரு எழுத்து போட்டி, எதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற இடத்துல we are giving a presence, நம்மளோட ப்ரெசன்ஸை கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? அட்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கலந்து கொள்வது அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரெசன்ஸை எப்படி வந்து நிகழ்காலத்தில், இறந்த காலத்தில், இல்லை எதிர்காலத்தில் எப்படி பிரித்து சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அட்டெண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதலாங்கிறத சொல்லித்தரேன். ஸோ நம்ம இதை எடுத்து எழுதுறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் we need a subject. ஸோ சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? I, we, you, they, he, she. ஸோ இவங்களெல்லாம் நான் சப்ஜெக்ட்ஸில் எடுத்துக்கிட்டேன். இவங்க கூட நம்ம யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம இவங்க கூட எடுத்துக்கணும். அதாவது ப்ளஸ்னால் இவங்க கூட ஆட் பண்ண வேண்டாம். இவர்கள் இல்லாத ஆர் இவங்களை மட்டும் இல்லாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நேம்ஸ், அதாவது which indicates the பர்சன்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பர்சன்ஸ்ன்னு எடுக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்? ராமு, எரிக் அப்படிங்கிற ஒரு 2 நேம்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த 2 ஜெண்டருமே which indicates into be a மேல் ஜெண்டரில் எடுக்கும் போது அப்போ நான் என்ன சப்ஜெக்ட் வரும்? ஹீன்ற சப்ஜெக்ட் வரும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சப்ஜெக்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்டை வச்சுட்டு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏவி இல்லையா? ஸோ அவர் என்ன கொடுக்குறாரு நமக்கு? ஹேட் அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்டாக கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அவங்க கூட யாரை சேர்க்கிற மாதிரி இருக்கும்? ஹேட் அப்படிங்கிறவரை சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேட் கூட அப்போ யார் வருவா? ஒரு சப்ஜெக்ட், எய்தர் ஹீ, ஷீ, யூ, தே அவங்களோடையோ, இல்லை ராமு ஆர் எரிக் இவங்களோடைய நம்ம என்ன சேர்க்குற மாதிரி இருக்கும்? ஏவியோடைய ஹேட் சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஹேட் கூட நம்ம என்ன பண்ணலாம்? V3 வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ V3ங்கிறது யார்? which directs for the PP, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யார் நமக்கு? which indicates into be a V3. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? V3யை ஆட் பண்ணுறோம். V3 என்ன இருக்குது? அட்டெண்டட். அப்போ கலந்து கொண்டனர் ஆர் கலந்துள்ளனர், இல்லை கலந்துக்கிறாங்க அப்படின்றது அட்டெண்ட், அட்டெண்டட் அப்படிங்கும் போது அவங்க அந்த இடத்துல எய்தர் அ மீட்டிங் ஆர் டான்ஸ் ஷோ ஆர் எனிதிங். ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸை அவங்க கொடுக்குறாங்க, கலந்துக்கிட்டாங்க, கலந்து கொண்டனர் அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போ V3 ஃபார்மில் அட்டெண்டட் எழுதியிருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? நான் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எக்ஸாம்பிள். எரிக் ஹேட் என்ன இருக்குது நமக்கு? PP வந்து
attended. Eric had attended. Okay, fine. Eric had attended. Who have attended? Eric have attended. அந்த மாதிரி கூட நீங்கள் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, மேம் இந்த எரிக் ஹேட் அட்டெண்டட் என்ன அட்டென்ட் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எரிக் ஹேட் அட்டெண்டட் த மீட்டிங். அந்த த மீட்டிங்ன்ற இடத்துல நீங்கள் வந்து எனிதிங் டு பி ஆட், ஹெச்ஆர் மீட்டிங் ஆர் டான்ஸ் மீட்டிங் ஆர் ஷூட் மீட்டிங், எனிதிங் நீங்கள் ஏதாவது பர்ஃபெக்டாக அதாவது நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணணும், அதாவது என்ன பண்ணாங்கன்றதை சொல்லணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இல்லை ஜென்ரலாக வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணார் எரிக்ன்ற பர்சன், ஹேட் அட்டெண்டட் த மீட்டிங், வேர் இஸ் எரிக் ஹேட் அட்டெண்ட் த மீட்டிங் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எரிக் வந்து மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கான அட்டெண்டட்ன்றதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்டெண்ட் வச்சு நீங்கள் ஒரு புதுசான ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அட்டெண்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லா இடத்துக்குமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு வேர்போடு சந்திக்கலாம். தேங்க்யூ.